திருப்பத்தூர் வட்டம் மகிபாலன்பட்டி அருகே சாலைப்பட்டி கிராமத்தில் தனது அரை ஏக்கர் பரப்பளவுள்ள சொந்த நிலத்தில் ஆண்டின் முதல் அறுவடையில் விளைவிக்கப்பட்ட உயர்ரக வகையிலான 10 மூடைகள் அடங்கிய 800 கிலோ உயர்ரக நெல் மற்றும் கால்நடைகளுக்கு உணவாக 10 கட்டுகள் வைக்கோலும் ஆதரவற்றோர்கள் வசிக்கும் கருணை இல்லத்திற்கு பல வருட காலங்களாக தடையும் தாமதமும் இல்லாமல் வழங்கி பசிபோக்கும் உன்னத செயலை செய்து வரும் மகிபாலன்பட்டியைச் சேர்ந்த விவசாய குடும்பம். இது குறித்து ஒரு தொகுப்பு செய்தி இங்கே. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் அருகே மகிபாலன்பட்டி சாலைப்பட்டி கிராமத்தில் வசித்து வருபவர்கள் விவசாயி இளவட்டம் மற்றும் அவரது புதல்வர்கள் இரட்டையர்களான ராமன் லக்ஷ்மணன் சகோதரர்கள். தங்களது சொந்த நிலத்தில் அரை ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு விளைவிக்கும் ஆண்டின் முதல் அறுவடை நெற்குவியல்களான 10 மூடைகள் அளவில் 800 கிலோ உயர்ரக நெல்லையும் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு தீவன உணவாக 10 கட்டு வைக்கோல்களையும் கண்டவராயன்பட்டி பொன்னமராவதி சாலையில் அமைந்துள்ள தமிழக அரசின் சமூக நலத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் ட்ரூபா என்று அழைக்கப்படும் ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு ஆண்டுதோறும் எந்தவித தடையும் இல்லாமல் தவறாமல் வழங்கி வருவதையே வழக்கமாக கடைபிடிக்கின்றனர். சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர்களின் 6 மாத கால பசியை போக்கும் விதமாக இவர்கள் வழங்கி வரும் நெல் மூட்டைகள் இவர்களது மனிதாபிமானத்தை மனித நேயத்தை பறைசாற்றுகின்றது. ஆண்டின் முதல் அறுவடை காலம் முடிந்த உடனேயே தங்களது சொந்த செலவில் வாகனங்களில் கொண்டு வந்து ஆதரவற்றோர் இல்லத்திற்கு வருகை தந்து முதியோர்களின் அன்பையும் ஆசியையும் மன மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு பயிரிட்டு விளைவித்த நெல் மூட்டைகளை வழங்கி செல்கிறார். இரட்டையர்களில் இளையவரான லக்ஷ்மணன். தங்களது பெற்றோர் எங்களுக்கு சொல்லித்தந்ததை இன்று வரை நாங்கள் கடைபிடிக்கின்றோம். நாளை எங்கள் சந்ததியும் இதை கடைபிடித்து வருவார்கள் என்று பெருமிதப்படுகிறார் லக்ஷ்மணன். ஆதரவற்றோர்கள் வயிற்றுப்பசியை போக்கும் இந்த செயல் எல்லையில்லா மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் எங்களுக்கு தருகிறது என்கிறார். இந்திய நாட்டில் விவசாயிகள் தங்களால் முடிந்த உதவிகளையே இதுபோன்று ஆதரவற்றோருக்கு வழங்க வேண்டும், அவர்களது பசியை போக்க உதவ வேண்டும் என்பதே எங்களது விருப்பம் என்று கூறுகின்றனர். இந்த விவசாய பெருமக்கள் இந்திய திருநாட்டில் ஏவுகணைகள் ஏவப்படும் போதெல்லாம், சுதந்திர தினம் குடியரசு தினம் கொண்டாடப்படும் காலங்களில் எல்லாம் மரக்கன்றுகளையும் உதவிகளையும் அரசு பள்ளிகளுக்கு வழங்கி வருவதை தாங்கள் கொள்கையாகவே கடைபிடித்து வந்ததாக தெரிவித்தனர். மகிபாலன்பட்டியைச் சேர்ந்த இந்த விவசாய குடும்பத்தின் கருணை உள்ளத்தினால் நாங்கள் மனநிறைவு பெருமகிழ்ச்சி அடைவதோடு அவர்கள் ஆதரவற்ற முதியவர்கள் மேல் வைத்துள்ள அன்பிற்கும் அக்கறைக்கும் என்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று உணர்ச்சி வசப்படுகிறார் ஆதரவற்றோர் விடுதி பொறுப்பாளர் திருமதி மனோரஞ்சிதம். மனிதநேயம் மரித்து வரும் இக்காலகட்டத்தில் எளிய மக்களுக்கு சேவைகளையும் தர்மங்களின் ஏழைகளின் பசியை போக்கும் தானம் வழங்குவதையே கொள்கையாகவும் லட்சியமாகவும் வைத்திருக்கும் சாலப்பட்டி விவசாய குடும்பத்தினர் பாராட்டுக்குரியவர்களே. இயற்கை இதோட ரசாயனம் இல்லாத ஒரு தோட்டத்தை நாங்கள் இது பண்ணி அந்த காய்கறி இவங்களுக்கே பயன்படுத்துகிறோம். ரொம்ப நன்றி. பெரிய உதவியாக இருக்கு. என் பேர் லக்ஷ்மணன், என் அண்ணன் பேர் ராமநாதன், எங்கள் அப்பா பேர் இளவட்டம், எங்கள் அம்மா பேர் பார்வதி. நாங்கள் இரட்டையர்கள். நாங்கள் எங்கள் வயலில் ஒரு 7 ஏக்கர் இருக்குது. அது ஒரு அரை ஏக்கரை முதியோர் இல்லத்துக்கு நாங்கள் 7 ஏக்கர் விவசாயம் போகும்போது அரை ஏக்கரை ஒதுக்கி முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துட்றது. அதில் உள்ள வைக்கல் நெல் எல்லாமே கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். இது ஆண்டுதோறும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சின்ன வயசில் நம்ம நாட்டுக்காண்டி ஆர்மியில் சேரணும்னு எனக்கும் அண்ணனுக்கும் ஆசை. அதை எங்களால் முடியலை. பட் நம்ம நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற முறையில் நானும் அண்ணனும் இந்த மாதிரி கடைபிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம். இது போக நான் குடியரசு நாள் சுதந்திரத்தினா ராக்கெட் போட முன்னிட்டுலாம் மரக்கண்டு கொடுத்துட்ருக்கோம். ஆண்டு விழாவுக்கு பரிசுலாம் கொடுத்துட்ருக்கோம் எங்கள் ஊரில். அது மாதிரி சேவையெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இதே போல் அங்கங்கே இந்தியாவில் உள்ள முதியோர் இல்லத்துக்கு அங்கங்கே உள்ள விவசாயிகள் இந்த மாதிரி முன்வரணம் கொடுக்க ஒரு பசி இல்லாத ஒரு இந்தியா உருவாக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த ஆண்டு முதல் அறுவடையை இங்கே ரூபா முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் கொடுத்துருதே நாங்கள் எங்கள் நெல் வீட்டுக்கு எடுத்து கொண்டு போவோம். முதல் அறுவடை இங்கே தான் கொடுத்துருக்கோம் ஆண்டுதோறும். ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்க முன் வரும்போது எங்கள் விளைச்சல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. 10 மூடை கொடுத்தோம். அடுத்த வருஷம் பண்ணும்போது விளைச்சல் கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலும் அடுத்த வயலில் உள்ள நிலையும் சேர்த்து 10 மூடையாக கொண்டு கொடுத்துட்டோம்.
இந்த வருஷம் போதிய மழை இல்லை, பருவமழையும் கிடையாது. அதே மாதிரி விளைச்சதுக்கு அப்புறமும் மழை சரியாக பெய்யலை. இருந்தாலும் நம்ம வந்து அந்த 10 மூட்டை கொடுக்கணும்ட்டு கொடுத்துருக்கோம். இது ஆண்டுதோறும் நாங்கள் கொடுப்போம். ஒரு மூட்டையில் வந்து 75 கிலோவுக்கு குறையாது. 75 கிலோவுக்கு குறையாது. 10 மூடை போது 750 கிலோவுக்கு இருக்கும். அதாவது விவசாயம் பருவமழை இல்லாதனால விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விவசாயம் இவங்களுக்காண்டி பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு இவங்களுக்காண்டியே பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. அதனால் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போதிய மழை இல்லை, பருவமழை இல்லை, வேலையாளும் கிடைக்கல. அதனால் விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் முதியோரத்துக்காண்டி நம்ம விடக்கூடாது அப்படின்னால நாங்கள் எங்கள் அப்பா அம்மா நான் சேர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம்.